அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாளை கர்த்தர் நாளைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி துதி வெளியை செலுத்தி இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாளில் மகிழ்ந்து நாங்கள் கழிவுற கடவுள் வேறு சொல்கிறபடி உற்சாகமாக ஒசானா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிற கர்த்தரை துதிக்கப்படும். அல்லேலூயா. ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் நாமத்தை, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. சின்ன மறி மேலேறி அன்பர் பவனி போகிறார், என்றும் அவர் நகத்தில் வந்து தர பாடுவார். ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் பாலர் இன்பமாக பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பர் துதி பாடுவோம். ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. சிறியோரும் பெரியோரும் ஒரு தோலை பிடித்தே ஒசன்னா ஒசன்னா என்று ஆர்ப்பரித்து பாடினார். ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. பாடல் கீதம் நேசர் கேட்டு பாசமுடன் மகிழ்ந்தார், பாடல் நாமும் பாடி அவர் பாதமுத்தி செய்கிறோம். ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. ஒசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஒசன்னா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். தேவ பிரசனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியான எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நம்மளுக்கு தேவனுடைய பிரசனத்தான் வைக்க போகிற கை கோடி ஸ்தோத்திரம். இன்றானம் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி அனுப்ப போகிற கை கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே கூட இந்த வழிநடத்துகிற சௌரனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இந்த வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறவுடைய காரணம் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். கர்த்தர் கூட இந்த வழிநடத்தும். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கணும். வசனங்களை சொல்ல பரிசுத்த உதவி செய்யுங்க. சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் கூட இந்த வழிநடத்துங்க. இந்த ஆராதனை முற்றுமுழுதும் கர்த்தர் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தாமே கூட இந்த பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்த்து ஜெபிப்போம். உலகம் எங்கில் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து பிடித்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இப்படி நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, தேசம் அனைத்திலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த சபையில் இந்த நாம் மகிமைப்படும்படியாக ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை, இலங்கை இந்தியா தேசங்கள் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேசங்களையும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த கடைசி நாட்களில் உங்களுடைய விரைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுவார்களாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரன் கூட இருந்து வார்த்தையோடு நீங்கள் மகிமைப்பட போகிற கை கோடிச்சுட்டு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கண்டு செல்ல போகிறோம். சங்கீதம் 117 சங்கீதம் 2 வசனங்கள் தான் 117 சங்கீதம் டிப்சி கேட்டு வச்சு வாசிப்பார்கள். அதுக்கு தமிழ் படிப்போம். Psalm 117. Lobt den Herrn, all ihr Völker, lobt ihn, alle Menschen auf Erden, denn seine Gnade ist groß und seine Treue besteht für alle Zeit. Halleluja, Amen. சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரை உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தேவனை துதியுடன் பாடி இந்த நாளை தேவனை ஆராதிப்போம். மகிழ்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். சவன் வந்து பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த ஒரு முக்கியமான நாள். இயேசு ராஜாவாக கழுதை குட்டி மேலும் மரியின் மேலும் ஏறி வந்து
அந்த இடத்திலே வந்ததை குறித்து வாசிக்கிறோம். மற்ற 21 வாசிக்கிறோம். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறையின் மேலும் ஏறிக்கொண்டு இடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். அந்த வசனம் தீர்க்கமாய் சகரியா 9:9 சொல்லப்படுகிறது. சியோன் குமாரத்தியை மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதே உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மறையின் மேலும் ஏறி வருகிறார் என்று சகரியா 9:9 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறின நேரம் அவர் வந்த பொழுது அவர்கள் கீழே தங்களுடைய அங்கிகளை போட்டு அவரை குறித்தவரை ஏற்றி அதிலே ஓசனாண்டு பாடின பொழுது, தேவாலயத்துக்கு போன பொழுது அங்குள்ள வேதபாரம் அவர்களும் சேர்ந்து பரிசேரும் சேர்ந்து அதில் அந்த இடத்துல அவர் கோபண்டு இவர்கள் இப்படி சொல்வதை நீ கேட்கலான்னு சொன்னபொழுது அவர் சொன்னார், பாலகர் வாயினாலே துதியை உண்டு நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி சங்கீதம் 8:4 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அந்த இடத்துல அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளும் தேவனை கம்பீரமாய் அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அவர் எங்கள் மத்தியிலே ராஜாவாய் கடந்து வருகிறார். நீதியுள்ள தேவனாய், ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அது மட்டுமல்ல, அவர் ராஜாவாய் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். அந்த ராஜாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இதயத்தோடு எங்கள் முன்னாக கடந்து செல்கிற அந்த ராஜா தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்று மீகாவிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளும் அவரை துதிக்க ஆரம்பிப்போம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் உனக்கு முன்பாக சென்று கோணநாளுகளை செவ்வைப்படுத்துவார். எசேயா 45 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ற தேவனாயிருக்கிறார். அவரை உயர்த்தி பாடும். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாயிருக்கு என்னிடத்தில் கற்றுக்கொண்டு சென்றவரே, வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, என்னிடத்தில் வர்ற ஒருவரை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவரே, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, எங்கள் வயதை கழுவு கொப்பான வாழ வயது போலாக்குகிறவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. சாந்த குணமுள்ள ராஜாவே, மனத்தாழ்மை உள்ள ராஜாவே, நீதியுள்ளவரே, ரட்சிக்கிறவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. சாந்த உள்ளவனவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தாவே நீதியை தரிப்பிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவே உம்முடைய சாந்த குணம் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். கர்த்தாவே ஆவியானவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய வறுமை, தவினக்கணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம் போன்ற கனிகளை எங்களுக்குள்ளே உருவாக்குங்க. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். அபிஷேகம் நோங்களை முறைக்கும் என்று சொன்னவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி துதிக்கிறோமப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்து யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பலந்தந்த எல்சடா, சமானந்தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயஞ்சோ வாசிக்கேனும். இரக்கமுள்ள தேவனாய் ஏலமன், ஜீவனுள்ள தேவனாய் ஏல்சாய், உண்மையுள்ள தேவனாய் ஏல்ராஜும், ஏல்கடோல் மகாதேவனே, ஏல் இப்போர் வல்லமுள்ள தேவனே, ஏலெல்லாம் சதாகாலம் உள்ளவரே, ஏல் பிராசின் தடைகளை நீக்கிறவரே, ஏல் பெத்தேல் வானத்தின் வாசலே, ஏலெலியோன் உன்னத தேவனே, யெகோவா யோசேனங்களை உருவாக்குகிறவரே, யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா நிசியே கொடுக்கிறவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா.
எல்லோருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா என்றால் இப்பொழுது எங்களை ரட்சியும் என்று சொல்லி, இப்பொழுது எங்களை காப்பாற்றும் என்று பொருள் வருகிறது விரையிலே. அவை ஓசன்னா ஆண்டா எங்களை ரட்சியும் என்று சொல்லி அந்த இடத்தை பாடினார்கள். அந்த தேவனை உணர்ந்து பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏறி நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. சாந்த உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய், நீதியுள்ளவராய்,
ரட்சிக்கிறவராய் கழுதை குட்டியின் மேல் வந்தவரே, இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. சாந்த குணமுள்ளவராய் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னவரே, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாளவர்களாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்த நம்மை தாழ்த்தினவரே, எங்களை ரட்சிக்க வந்தவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் வந்தவரே, பாஸ்கா ஆடாய் வந்தவரே, இயேசுவே நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் பாதுகாவல், நீர் எங்கள் கேடவும் எங்கள் துணையுமாயிருக்கிறேன். ஒருபோதும் எங்களை கைவிடாதவரே, நான் உன்னை விட்டு விலக உன்னை கைவிட என்று சொன்னவரே, இஷ்டவேரே நீ பயப்படாதே என்று சொன்னவரே, நான் உன்னை விட்டு விலக உன்னை கைவிட என்று சொன்னவரே, இஸ்திரியால் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்துள்ளேன், மதில் என் கண்மணி இருக்கிறேன் என்று சொன்னவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, அன்னாள் சாமுவேலின் தேவனே, யோசுவா மோசேயின் தேவனே, இன்று எங்களை ஜபங்களுக்கு பதிலவரே, தானியேலின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே, யோசபாத்துக்கு துணை நின்றவரே, எசேக்கியா ராஜாவுக்கு துணை நின்றவரே, காப்பாற்றுகிறவரே, ரட்சிக்கிறவரே, விடுதலை அளிக்கிறவரே, பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிறவரே, சாபத்திலிருந்து விடுதலை அளிக்கிறவரே, வியாதியிலிருந்து விடுதலை அளிக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். பழைய பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. எம் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், எம் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு, வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு
சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசு பாவங்கள் போக்கிவிட்டார், சாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. மேகங்கள் நடுவினிலே எம் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே எம் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். எம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், எம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எமக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எமக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. சாந்த குணமுள்ள ராஜாவாய் கழுதை குட்டியின் மேல் வந்தவரே, நீதியுள்ளவரே, ரட்சிக்கிறவரே, தாழ்மையுள்ளவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோமப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல அன்புள்ளவர்களாய், உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய், உம்மை போல சாந்த குணமுள்ளவர்களாய், மனத்தாழ்மை உள்ளவர்களாய், உம்மை போல ஜெபிக்கிறவர்களாய், உம்மை போல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், உம்மை போல ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. தேவ அன்பை எங்களுக்கு ஊற்று ஆவியானவரே. ரோமர் 5:5 தேவ அன்பை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. இயேசுவே, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அரண். எங்கள் அரணாகிய தேவனே, எங்கள் கண்மலையாகிய தேவனே, எங்கள் ராஜாவே, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சியுமா இருக்கிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சகல துதி கனமும் தரம் சாம கரங்களை தட்டி நாம் சொல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம்.
கத்திரதாமை கூட அந்த வழிநடத்துவாராக அறிவித்தந்து நாங்கள் தேசங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி ஆராதனை இருக்கிறது. வழக்கம் போல் இந்த இடத்துல 5:30 மணிக்கும், பக்னாக்கில் சரியாக 1 மணிக்கும் நடக்கும். அடுத்த நாள் உபவாச கூட்டம் இருக்கிறது 11 மணிக்கு பக்னாக்கில். கருத்து கொண்டு ஜெபித்து வர பெரிய வழி ஆராதனை நடைபெறும். வழக்கம் போல் ஆராதனை நாளாக இன்றைய நாள் நடக்கிழமை நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். இப்படி தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறோம். ஆகவே தொடர்ந்து 1000 பேரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி சகோதரன் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைகளை ஆண்டரை வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனால் வார்த்தைகள் உருப்பு கூடி ஒழிந்து போகும் என்று சில வார்த்தைகளுக்கு வாக்குத்தத்தற்காய் நன்றி சொல்வோம். தேசமே பயப்படாதை மகிழ்ந்து கடின பெரிய காரியங்களை செய்வான். நீ இருக்கிறபடி கத்தாவை தேசங்களை ரட்சிப்பீரான். ரட்சிக்கிறவராய் வந்தியை கத்தாவை ஐரோப்பா கண்டத்தில் ஜனங்கள் ரட்சிப்பீரா, ஆசியா கண்டத்தில் ஜனங்கள் ரட்சிப்பீரா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஜனங்கள் ரட்சிப்பீரா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கண்டத்தில் ஜனங்கள் ரட்சிப்பீரா, இருக்கிற ஆராய்ந்து விடுதலையாக்குகிறா, அரிசாமிற்கு விடுதலையாக்குகிறா, அப்சாதன் விடுதலையாக்குகிறா, இயேசுவை ரட்சிப்பீராக. கத்தாவை நோக்கி பார்க்கிறோம். இலங்கை தேசத்தை ஒப்புத்தரும். இலங்கை தேசத்தை ரட்சிப்பீரா. நாங்கள் பிதாக்கள் ராஜாக்கள் தேசத்தில் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. கத்தாவை எங்கள் தேசத்தில் ஆட்சியுடைய ஆளுகை கடந்து வரும்படியாய் மன்றாலும் நீரே மெய்யானது கண்டுகொள்ள செய்கிறார். தலைவர்கள் அதிகாரிகளை ரட்சிப்பீரா. கலாம் இல்லாத ஒழுங்குமுறைக்கு விடுபடும்படி ராஜாக்கள் அதிகாரிக்காக வேண்டும் சென்று கத்தாவை ராஜாக்களை ரட்சிப்பீரா. தலைவர்கள் ரட்சிப்பீரா. அவர் குடிமக்கள் ரட்சிப்பீரா. நீரே மெய்யானது ஆண்டு அறிந்துள்ளதா. நீரே ரட்சிக்கிறவர், நீரே நீதியுள்ளவர், நீரே மனத்தாண்மை உள்ளவர் என்று சொல்லி உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக கத்தாவே சாந்தம் மனத்தாண்மை உள்ளவரை உண்மை நோக்கி பார்ப்பதாய் மாற்றுவீராக. அவர்கள் கத்தாவை இந்தியாவை ஒப்புத்தவ இந்தியாவுக்கு ஒரு குடிமக்களை ரட்சிப்பீரா. 145 கோடி மக்கள் வாழ தேசம், பெரும்பான்மை மக்கள் வாழ தேசம் கத்தரை அறிய வேண்டுமே மண்டாரம், எழுத்தல் வர வேண்டுமே மண்டாரம். ஆண்டு வேல்ஸ் நாட்டில் எழுத்தல் வந்தது போல ஆண்டு இந்தியாவில் எழுத்தல் உண்டாக வேண்டுமே மன்றாலும் ஜபங்களை கேட்டு கத்த பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்கள் கத்தாவது நாளும் ஆண்டுவரை நாங்கள் வாழ தேவன் சேர்த்து ஒப்புத்தரும். தேவன் சேர்த்து ஆட்சியுடைய ஆடையை கடந்து பெறும்படியாய் மன்றாலும் வலது கைக்கும் விடுதலை கைக்கும் வித்தியாசியா ஜனங்களை ரட்சிப்பீரா. விற்கிற 6 ஆண்டு விடுதலாக்கு அவச்சாரம் பேசின வட்கோல் சிகரெட் சினிமா ஹீரோயின் கொக்கை இண்டஸ்ட்ரி கஞ்சாவூர் போதைப் பொருளுக்கு அடிமையாருக்கு விடுதலையாக்குவீரா. அற்பொழுக்கு அடிமையாருக்குடைய சிகரெட்டுக்கு அடிமையாருக்குடைய சினிமா போதைப் பொருட்களுக்கு அடிமையாருக்குடைய கத்தாவை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டுமே கண்டாலும் கத்தாவை எவ்வாறு வேறு நாட்டில் எடுத்து வந்த ஒரு ஈவான் ரோபர்ட் மூலமாய் ஆண்டு முழங்கால் ஜெபித்த பொழுது கத்தாவை 1 மாதத்தில் 1 லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இருக்கபடி ஆண்டு இந்த 4 ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே கத்தரை அறிய வேண்டுமாய். சமுத்திரம் ஜலத்தினால் அறிந்திருக்க போல பூமி கத்தரை அறிகிறதினால் அறிய வேண்டுமாய் வந்தாரும். அவர்கள் கத்தாவை 4 நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டரை கத்தாவை இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீரா. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபமனத்தின் நலனுக்குள்ளே சமாதானம் நரவனுக்குள்ளே கத்தாவை சமாதானம் செல்வரே. கத்தாவை சுகமும் இருப்பதாண்டு செல்வரே. கத்தாவை நாள் சுகமும் ஆண்டு அரவனுக்கு சமாதானம் கொண்டு வார்த்தைப்படி ஆண்டரை வாக்குத்தத்தற்காக நன்றி சொல்லுவோம். சுகத்தை ஆண்டரை சமாதானத்தை நல்லவரே. கத்தாவை இந்த வழி இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பீரா. அந்த தேசத்துடைய ஆட்சியுடைய ஆலையை கடந்துபடியாய் மன்றாலும் ஆண்டை யுத்தத்துக்கு நோய வேண்டுமாய் மன்றாலும் ஆண்டை யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. அவர் ஈரானுக்காக ஆண்டை கத்தாவுக்காக அமெரிக்கா கண்டனுக்காக ஜோம் அமெரிக்காவுக்காக ஜோமலும் நாளை மனந்திரும்ப வேண்டுமாய் ரட்சிக்க வேண்டுமாய் கத்தரை தேவன் அறிக்கை செய்ய வேண்டுமாய் மன்றாலும் கத்தரை அலுவலகத்துக்காக கண்களை திறந்து விடுவீராக. இவரை எங்கள் சபையை ஒப்புத்தரும். பாக்னா சபை, சுவேசா சபையை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன். பாலத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வரே. ஆர்வத்தினுடைய சின்னவன் 1000 சிறியவன் குலத்தை ஆதிமாவன் கத்தாய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செல்வரே. கத்தாவை நோக்கி பார்க்கணும்ப்பா. இசைக்கள் 36-37 இசைவிட்டாய் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி நீங்கள் எல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷர்களை மந்த பிரபல பிறப்பண்ட வார்த்தைப்படி ஆண்டவர்களை நோக்கி மந்தாவை நோக்கி கூப்பிடுவோம்ப்பா. நாட்டில் எடுத்து வந்தவர் ஒரு மனிதன் மூலமாய் இவான் ரோபர்ட் மூலமாய் முழங்காலில் நின்று ஜெபித்து அந்த வாலிபன் மூலமாய் அந்த பெரிய எழுப்பு 1 மாதத்துக்குள்ளே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்கள் சபையிலே ஆண்டரை ரட்சிக்கப்பட கத்தர் சபையிலே சேர்த்துக் கொள்வீராக. ஆசிரியத்து காத்துக் கொள்வீராக. முகத்தை பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். முகத்தை பிரசனமாக்கி சமாதானம் கட்டுவீராக. ஜபங்களுக்கு என்றதுக்காக நன்றி சொல்வோம். இயேசுவின் நாமத்தை தாழ்ச்சிக்கு நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாங்கள் உற்சாகமை கொடுக்க போகிறோம். அவை கொடுக்குற நேரத்தில் சிறிய பிள்ளைகள் வசனங்கள் சொல்வார்கள்.
ஜெபமனவன் மனக்கத்தாவே உச்சாமை கொடுக்கிறோடத்தில் தேவ பிரியம் என்று சொன்னபடி இதனாலும் உச்சாமதோடு நாம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் நாம் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்து சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல பிறனை கொடுங்க. பரிசுத்தாக உதவி செய்ய உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். புறப்படுது வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வசனங்களை கேட்போம், அப்பொழுது உற்சாகமாய் கொடுப்போம். The Lord is my helper, I will not be afraid. The Lord is with you. இயேசுஸ் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஆமென். கரங்களை தட்டுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி அப்பா. நேர்த்துமை துதித்து பாடினோம், முடிச்சினோட வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவரே, வார்த்தையை பேசுகிற அடியனை வந்திருக்க ஒருவரையும் சிலுவை நிலையை மறைக்க கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் வழிநடத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இன்றைய நாளுக்காக செய்திக்கான வேத பகுதி மாற்கு சுவிசேஷம் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. அதிலே இயேசு எருசலேமுக்கு பிரவேசித்த பொழுது அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஓசன்னா என்றால் என்ன என்பதை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் செய்தியாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓசன்னா என்ற பதம் வந்து எபிரேய மொழியிலே வந்து ஹோஷியானா என்று சொல்லப்படுகிறது. மொழிபெயர்க்கும் பொழுது கிரேக்கிலே ஹோசானா என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அது தமிழ்லையும் அப்படி தான் போடப்பட்டிருக்குது. எனவே நமக்கு தெரிந்த சொல்லுதான். ஒருவேளை அல்லேலியா போல இதுவும் ஒரு ஆண்டவரை துதிக்கிற ஒரு பதம் என்று நாங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னும் அர்த்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த காரியத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இது வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இயேசு எருசலேமிற்குள் கழுதை குட்டியின் மேல் வருவது என்பது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஏனென்றால் இயேசுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவர்கிட்ட இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது நிறைவேறும்படிதான் நடந்தது நாங்கள் பார்க்கிறோம். எனவே மத்தேயு எழுதும் பொழுது அதை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து சொல்லப்படுகிறது. 4-5 வசனம் வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி இதெல்லாம் நடந்து சேர்கிறது. அப்போ ஒரு ராஜா, இயேசு ராஜா, அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த யூத மக்கள் அவரை வரவேற்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஒரு ராஜா வருகிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ரட்சிப்புனால் என்ன? அவர்களுடைய அந்த ரோம ராட்சிய அந்த அதிகாரத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று ஒரு தாவீதின் ராட்சியம் மறுபடியும் வரும், அது மேசியாவாகிய தேவன் கொண்டு வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்த இந்த நாட்களிலே அவர்கள் அதை சொன்னார்கள். எனவே ஓசானா என்பதற்கு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதை சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் 25-26 வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த ஓசானா என்ற சொல். சங்கீதம் 118:25-26 வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஓசானா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்ப நெகேமியா அலங்கத்தை கட்டின பொழுது அந்த சங்கீதத்திலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே இதை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் யூதர்கள் கூடார பண்டிகையிலே அந்த நாட்களிலே ஓசானா என்று சொல்லுது அது ஒரு வழக்கமான காரியமாக அவர்களுக்கு இருந்தது.
எனவே இயேசு எருசலேமுக்குள்ளே பிரசவிக்கும் பொழுது அவர்கள் அதாவது கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். அப்போ அதனுடைய ஓசானான்றதுக்கு சரியான அர்த்தம் வந்து இப்பொழுது ரட்சியம். இப்பொழுது ரட்சியம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அவர்கள் எதிர்பார்த்த என்ன, இயேசு எருசலேமுக்குள்ளே வந்து அவர் வந்து இந்த ரோம ராட்சியத்தை கவிழ்த்து போட்டு ஒரு புரட்சி செய்து, அவர் ஜனத்தை கூட்டி புரட்சி செய்து அந்த ரோம ராட்சியத்திலிருந்து விடுவித்து மறுபடியும் தாவீதின் ராட்சியம் கொண்டு வர போகிறார் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பிலே அவர்கள் அப்படியாக அவர்கள் சொன்னார்கள். எனவே இது வந்து அதாவது கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் என்பது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு முறையீடாக இருக்கிறது. இது வந்து ஒரு மன்றாட்டு, தேவனை நோக்கி ஒரு ஜெபம் அல்லது மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஹோசானா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். அப்போ என்னத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும்? அவர்களுக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அதை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ரட்சிக்க வேண்டும், என்ன விடுவிக்க வேண்டும், அந்த அரசியல் ரீதியான ஒரு விடுதலையை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். யூத மக்கள் தங்களுக்கு இயேசு வந்து ஒரு ராஜாவாக அவர் வந்து இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அவர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்றுதான் அந்த நாட்களிலே யூத மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் வழக்கமாக அந்த கூடார பண்டிகையிலே சொல்லி இதென்ற ஓசானா என்ற பதத்தை அவர்கள் பயன்படுத்தி சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டதா, அவங்களுக்கு இந்த ஓசானா இந்த இடத்திலே பொருந்தும் என்றால் நாமும் கூட இக்கட்டான சூழ்நிலை, இப்போ ரட்சிப்புன்றது எங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை விடுதலை ஆக்குறதுக்கு ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம். எனவே நாங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நாமும் கூட கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அந்த காரியத்திலிருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே ஓசானா என்று சொல்லும் பொழுது அதனுடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை செய்யும் பொழுது எங்களுக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். எனவே ஏற்கனவே நான் சொன்ன தீர்க்கதரிசன வசனம் அங்கே இருக்கிற வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகரியாவிலே இருக்கிறது 9:9 சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசன வசனம் நாங்கள் ஏற்கனவே மத்தேயுவிலே வாசித்த அந்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறல் சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசனம் சகரியா 9:9 இருக்கிறது. அப்ப இயேசு பாருங்கள் ராஜாவாக கழுதை குட்டி மேல் வருகிறார் என்றால் அது தீர்க்கதரிசனத்தில் நிறைவேறுதல் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு ராஜாவும் வரும் பொழுது எப்படி வருவார்? குதிரையில தான், யுத்த குதிரையிலே தான் ராஜாக்கள் அங்கே வருவதை நாங்கள் காணோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக அவர் சாந்த குணமுள்ளவராய் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கழுதை குட்டி மேல் அவர் வருகிறார். அப்ப அந்த ராஜா வந்து எங்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன, அந்த அவர் வந்து ரோம அரசர்களோடு போராடி ஒரு புரட்சியை எழுப்பி எங்களுக்கு அந்த திரும்பவும் ஒரு ரட்சிப்பை அவர் கொண்டு வர போகிறார். ஆனால் நடந்தது என்ன என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது லூக்காவிலே நாங்கள் முதலாவது மாட்விலே மறுபடியும் அந்த வசனங்களை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இங்கே ஒரு பதம் வருகிறது, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று. அப்ப கர்த்தருடைய நாமம் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய நாமம் என்று சொல்லும் பொழுது மரியா தன்னுடைய பாடலிலே அவர்கள் வந்து இந்த பதத்தை பயன்படுத்தி லூக்கா நட்சத்திர நூலிலே ஒரு வசனத்தை இப்படி சொல்லுகிறார்கள். 1ஆவது அதிகாரம் லூக்காவிலே 49ஆவது வசனம் வாசிக்கலாம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்ப நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே இருக்கிற ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இயேசு உலகத்துக்கு வரவில்லை. அவர் மாறாக பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்தும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அதற்கு அடையாளமாகத்தான் அவர் என்ன செய்கிறார், எருசலேம் நகரத்துக்கு வந்த பொழுது யூத மக்கள் எதிர்பார்த்த போல அவர்
அந்த ரோம ராஜ்யத்துக்கு அவர்களோடு போராடும்படி செல்லாமல் அவர் எங்கே செல்கிறார் என்றால் மத்தேயுவிலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் தேவாலயத்தை நோக்கி செல்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாருங்கள், அவர் கடந்து சென்றது தேவாலயத்துக்கு. கடந்து சென்று அங்கே விற்கிறவர்கள், எல்லா புறா விற்கிறவர்கள், பலவிதமான எல்லாம் ஒரு வியாபார ஸ்தலமாக தேவனுடைய ஆலயம் அங்கே இருந்ததை கண்டு அவர் எல்லாம் கவிழ்த்து ஒரு புரட்சி அங்குதான் ஆலயத்தில் தான் நடப்பித்தார். அப்போ அவர்கள் எதிர்பார்த்த இது நடக்கவில்லை. ஆண்டவர் ஜூத மக்கள் எதிர்பார்த்தது, இவர் எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்தாபிக்க போகிறார். அவர் இயேசு சொல்லியிருக்கார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு அல்ல. அப்போ அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது அங்கே நாங்கள் காணுகின்றோம், அவர் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர். இயேசு இந்த உலகத்திலே அவர் பரிசுத்தராய் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது நீங்கள் கள்ளர் உபயோகிக்கிறீர்கள். அப்ப கள்ளர் என்று சொல்லும் பொழுது கள்ளருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவர்கள் இயேசு சொன்னாரல்ல, யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று. அப்ப கள்ளன் என்றால் ஒரு மனிதனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வது. அப்ப அவர்களுக்கு மனிதன் முக்கியம் அல்ல, ஒரு நபர் முக்கியம் அல்ல, அவருடைய இருக்கிற காரியம் தான் முக்கியம். எனவேதான் இன்றைக்கும் இந்த உலகத்திலே அதாவது மற்றவர்களுடைய இதை அபகரிக்க வேண்டும் என்றுதான் ஜனங்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலும் அப்படியாக, அதாவது ஜனங்கள் முக்கியம் அல்ல, அங்கே வருமானம் தான் முக்கியம் என்று சொல்லி வியாபார ஸ்தலமாக மாற்றின பொழுது அதிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய ஆலயம் என்றால் நம்முடைய சரீரம்தான் அவருடைய ஆலயம். அப்ப ஆண்டவருடைய கொரிந்தியரிலே பவுல் எழுதுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாங்களும் எங்களுடைய சரீரத்தை கள்ளறுபையாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு, அதாவது அன்று தேவாலயத்திலே ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்திலே கள்ளர் குகை போட்டிருந்தால் அவைகளையெல்லாம் நாங்கள் வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பரிசுத்தம், அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். எனவே என்னதான் காரியங்கள் எங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தாலும் நாங்கள் இந்த நாட்களிலே சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்து தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்முடைய ஆலயத்தை நாங்கள் காட்போம். எனவே ஆண்டவர் அந்த எருசலேம் ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கு அவருடைய சரீரமாகிய, அவருடைய ஆலயமாகிய சரீரத்தை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இயேசு இதன் மூலம் என்னத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் பரிசுத்தர், தேவனுடைய நாமத்திலே வருகிறவர் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அதாவது ஆலயத்திலே இப்படியான காரியங்களை அவர் கண்ட பொழுது அவர் கோபமடைந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவருடைய பக்தி வைராக்கியத்தை அதை வெளிப்படுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இயேசு, அதாவது ஒரு முறையீடு, இந்த ஓசானா என்ற பதத்திலே அது ஒரு முறையீடாக காணப்படுகிறது. இரண்டாவதாக அது ஒரு அறைகூவலாக நாங்கள் காணுகின்றோம். மூன்றாவதாக அது ஒரு துதியாக இருக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் மீண்டும் வாசிப்போம், 9-10. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எனவே ஓசானா என்பது ஒரு முதலாவது அது ஒரு முறையீடு அல்லது ரட்சிப்புக்கும்படியான மன்றாட்டு ஒரு ஜெபம். அடுத்தது அது ஒரு அறைகூவல். அடுத்ததாக அது துதி என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஏன் அதை நாங்கள் அப்படி துதி என்று சொல்கிறோம் என்றால், பார்க்கிறோம் என்றால் வசனத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு 21:15-16 வாசிப்போம். அவர் செய்த அதிசயங்களையும்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஹல்லேலூயா. அப்ப இது ஓசானான்ற பதம், அது ஒரு முறையீடு. முதலாவது கர்த்தாவே ரட்சியும், அடுத்தாவது அது அவர் பரிசுத்தம் உள்ளவர். எனவே அவர் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதை நாங்கள் காணுகின்றோம். மூன்றாவதாக நாங்கள் காணுகிறோம் என்ன, அது ஒரு துதி என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். அவர் குழந்தைகள் பாலில் வாயில் பலன் உண்டு பண்ணுவேன் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாக நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையாண்டு அந்த கோபமடைந்த அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எனவே இன்றைக்கும் பாருங்கள், ஒரு குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனால் அதட்டினார்கள். ஆனால் அவன் அதுக்கும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு நின்று அற்புதம் செய்தார் என்று குருடனுக்கு பார்வை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லும் பொழுது, ஹோசானா என்று நாங்கள் சொல்லி அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் அந்த இக்கட்டான சூழ்நிலை ரட்சிப்பு தருகிறார். அவர் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12 நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் பரிசுத்தம் எங்கும் நாங்கள் காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். எனவே நாம் கள்ளறுவை ஆக்கக்கூடாது நம்முடைய ஆலயத்தை. நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்கள் நமக்கு வேண்டாம். நாங்கள் ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவர் எங்களுடைய ஆத்மாவை தான் நாங்கள் நஷ்டப்படுத்தாமல் காக்க வேண்டும். உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தியும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி எந்தவித பலனும் இல்லை. எனவே நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதிலே கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக அவரை நாங்கள் துதிக்கும் துதி, கர்த்தரை எக்காலத்திலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் துதிகளிலே அவர் பிரியப்படுகிற தேவன். அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். பாருங்கள், அந்நாளும் தனக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அங்கே சாமுவேலை கொடுத்த பொழுது அந்நாளும் ஒரு துதி பாடல் பாடுகிறார்கள். அதே போலதான் மரியாளும், அதாவது வல்லமை மிக்கவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று துதி பாடல் பாடுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் நாங்கள் தேவனுக்கு எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் ஏறெடுக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். எனவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு எருசலேமுக்குள் பிரவேசித்த பொழுது அங்கே யூதர்கள் அவரை எதிர்பார்த்தார்கள். அவர் தங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று. அவர் அதை செய்யாத பட்சத்திலே ஓசானா ஓசானா என்று ஆர்ப்பரித்தவர்கள் இன்னும் சற்று நாளுக்கு பிறகு சிலுவையில் அறையும் என்று அதே ஜனங்கள் தான் சொன்னார்கள். எனவே இன்றும் அப்படித்தான் அநேகர் தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் மீது கோபப்படுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் தேவன் எப்பொழுதும் அவர் நல்லவர், சுத்த இருதயம் உள்ளவராக இருக்கிற இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே இருக்கின்றார். எனவே நாங்கள் சுத்த இருதயத்தோடு தேவன் என்ன செய்தாலும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார் என்ற அந்த எண்ணத்தோடு கூட நாங்கள் தேவனை பின்பற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்ப இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த கிடைத்தது, அன்று யூத மக்கள் அந்த அரசியல் ரீதியான ஒரு விடுதலை எதிர்பார்த்தார்கள். நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருந்த நம்மை இயேசு, அதாவது ஆகாத கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்டபடி இயேசு எங்களுக்கு ரட்சிப்பை தந்தார். சங்கீதம் 118 சொல்லப்படுகிறது, ஆகாத கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே நாங்கள் கழிவுண்டு மகளக்கடுவோம் என்று. அப்படி என்றால் என்ன, ஒரு ரட்சிப்பின் நாள் தான் ஒரு மனிதனுக்கு
அந்த களி கூர்ந்து மகிழ்கிற ஒரு அனுபவம் நடந்து வருகிறது. எனவே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்ததோ அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதில் நாங்கள் களி கூர்ந்து மகள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அதைத்தான் சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு என்று சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசன வசனத்தை நாங்கள் முன்பு வாசிக்க மறந்து விட்டோம். இதற்காக வாசித்துட்டு திருப்பி வெளிப்படுத்தலுக்கு போவோம். சகரியாவிலே வாசிக்க போகிறோம். 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:9 சொல்லப்படுகிறது அந்த தீர்க்கதரிசன வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் தான் நடந்தது அந்த நாளிலே. எனவே அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து அந்த யூத மக்களுடைய வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகிறது. எனவே அவர்கள் அதாவது குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது யூத மக்கள் தங்களுடைய விசேஷமாக அந்த கூடார பண்டிகைகளே அதை செய்வார்கள் என்று. எனவே அதைத்தான் இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது அவர்கள் செய்தார்கள். எனவே இதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஓசானாந்தா அர்த்தம் என்ன? அது கர்த்தாவே இப்பொழுது ரட்சியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த அர்த்தத்தின்படி நாங்கள் ஆண்டவரை இக்கட்டு காலத்திலே ஆண்டவரை நோக்கி மன்றாட முடியும், ஜெபிக்க முடியும். அடுத்தது நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதாப்படினாலே எருசலேம் ஆலயத்திலே ஆலயத்தை சுத்திகரித்தது போல நம்முடைய வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடுத்தது அந்த குழந்தைகள் முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் துதி பாடினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த துதி என்பது எக்காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனம் பரலோகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அங்கே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனம், அங்கே உபத்திரவத்தின் ஊடாக கடந்து சென்ற ஜனம், ஜெயம் பெற்ற கிறிஸ்தவர்கள் அங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்தவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இந்த வாழ்க்கையிலே நாம் கடந்த வாரம் பார்த்தது போல நாம் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து, அதாவது ஆண்டவர் அந்த ஜெருசலேமுக்குள்ளே பிரவேசித்தது யூத மக்கள், அதாவது வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று தள்ளினவரே மூளைக்கல்லாக மாறினார் என்று சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து ஆகாத கல்லென்று தள்ளப்பட்ட ஜூதர்களால் தள்ளப்பட்ட இயேசுவே மூளைக்கு தலைக்கல்லானார். எனவே அவர் நமக்கு ரட்சிப்புமானார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் அவர் ரட்சிப்பும் ஆயிருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே வைத்தார் என்று அந்த 118ஆம் சங்கீதம் முழுவதும் அங்கே ஆண்டவருடைய இதை விடுதலை ரட்சிப்பை குறித்து அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். எனவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஓசானா என்ற அந்த வல்லமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக வருங்காலத்திலே இது ஒரு சாதாரணமாக அல்லேலூயா என்று சொல்வது போல இதுவும் ஒரு சொல் என்று நினைக்காமல் இதிலே அர்த்தம் இருக்கிறது. அது ஜெபமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு அறைகூவலாக சொல்லப்படுகிறது, அது ஒரு துதியாக சொல்லப்படுகிறது என்று நாங்கள் 3 கோணத்திலே இந்த நாளிலே பார்த்தோம். அப்ப நாங்களும் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆர்ப்பரிக்கிற காலம் வருகிறது. எனவே இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுதும் ஆண்டவரை நாங்கள் உண்மையான ஒரு உள்ளத்தோடு ஒரு பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் சேவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தம், அவருடைய நாமம் பரிசுத்தம்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிற வருகிற வாரம் முழுவதும் திருச்சபைகளிலே பரிசுத்த வாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே நாமும், அதாவது நம்மை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவையற்ற காரியங்களை இயேசு அன்றைக்கு ஆலயத்திலிருந்து அகற்றினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். இயேசு ராஜா நமக்கு முன்பதாக அவர் செல்கிறார். எனவே ஓசானா நாங்கள் கீதம் பாடி ஆண்டவரை ஆர்ப்பரித்தது போல இன்றும் நாங்கள் அவரை ஆர்ப்பரித்து கர்த்தாவை ரட்சியும் என்று சொல்லி நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம். எங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி இந்த நாட்களிலே இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகளை ரட்சியும் என்று கேட்கும் பொழுது அவன் நமக்கு ரட்சிப்பேறுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே ஓசானா என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் நாளிலே வெள்ளிக்கிழமை ஆராதனை இருக்கிறது, பெரிய வெள்ளி ஆராதனை இருக்கிறது, சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கிறது, ஞாயிறு வீட்டை ஞாயிறு ஆராதனை இருக்கிறது, வெள்ளிக்கிழமை விசேஷமாக மிசன் ஞானிக்கு எடுக்கப்படும். அவருக்குரிய என்பளப்புகளை உங்களுக்கு தருவார். அவர்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை உற்சாகமாக நாங்கள் அவருடைய திருப்பாடுகளை நினைவு கூர்ந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை எடுக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துவாராக. எல்லோரும் நாங்கள் எழுந்து நின்று இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தைக்காக ஓசானா தாவீதின் குமாரனே என்று சொல்லி அன்று அவர்கள் ஆர்ப்பரித்தது ஒருவேளை அவர்கள் அறியாமல் அவர்களுடைய எண்ணங்கள் அறியாத காலமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். எனவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்த இயேசு இன்றும் நம் நடுவில் இருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் எங்களை எல்லா விதமான நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கு நீக்கலாக என்னை ரட்சித்தார், விடுதலை ஆக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நாளிலே துதித்து நாங்கள் செபிப்போம். எல்லோரும் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே தாவீதின் குமாரனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஓசானா ஆண்டவரே, ஓசானா என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஓசானா உன்னத தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ரட்சியும் சுவாமி. இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண்கள், நெருக்கங்கள், ஆண்டவரே வியாதிகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே தேவைகள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சியும் என்று நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை கூப்பிடுதல் குரலை கேட்டு ஆண்டவரே விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே எங்களாலே முடியாது என்ற ஒரு கட்டத்துக்கு வரும் பொழுது இப்படியாக நாங்கள் ஆண்டவரை நோக்கி அந்த ஓசானா என்ற அந்த வல்லமையை சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ரட்சியும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரே ஓசானாவின் வல்லமையை அறிந்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரை ஜெபிக்கவும், ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்த ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து துதிபாடல்களை பாடி நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நீர் ஒவ்வொருவரோடு கூட நடத்த பிறந்தவக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். தொடர்ந்து சவரன் வழிநடத்துவார். அல்லேலூயா. பெரிய வெள்ளி அன்று நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மிஷன் காணிக்கை கொடுப்பது வழக்கமாக இந்த வருடமும் நீங்கள் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இதில் வைக்கிறேன். நீங்கள் முடிந்தவர்கள் எடுத்து சென்று கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஒவ்வொரு மிஷனையும் நாங்கள் தாங்குவோம். கர்த்தர் உங்களை
காரணமாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உண்டு பண்ண நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆகவே இந்த உலகத்தின் நடப்புகளை பார்க்க முடிய இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவரை வருகைக்காகவே நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு குடும்ப சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதும். ஒசானா கர்த்தாவே ரிச்சியும் ரிச்சியும் என்று கேட்ட பொழுது அவரே உன்னதத்தில் வருகிறவர். அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே படுகட்ட ரத்தமே தேவாட்டு குட்டியே சாரோனின் ரோஜாவே என் ஆத்மநேசரே படுகட்ட ரத்தமே தேவாட்டு குட்டியே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் 10,000ங்களும் சிறந்தவரே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா தாவீதின் மைந்தனே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தல்பினார் சுகந்தந்த மருத்துவரே சொல்லுவோமா வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தளம்பினார் சுகந்தந்த மருத்துவரே பரிகாரியே பரிகாரியே நோய்கள் சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினார் சுகந்தந்த மருத்துவரே சொல்லுமா வியாதியின் படுக்கையில் இருந்த எங்களை நம்பிக்கை இழந்த நேரத்திலும் தேவன் தம்முடைய தழும்புகளால் சுமக்கு சுகம் தந்தார் வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினார் சுகந்தந்த மருத்துவரே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே ஓசன்னா
தேவனே ஹோசன்னா, தாவீதின் மைந்தனே ஹோசன்னா, உன்னத தேவனே ஹோசன்னா, தாவீதின் மந்தனே யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவள்ளியே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை, தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை, விலையுயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத
ஓசானா ஓசானா. அப்படி தேவனை துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ஆண்டவரே, தேடி என்னை விட்டவரே உம்மை துதிக்கிறேன். பாவங்களை மன்னித்தவரே உம்மை துதிக்கிறேன். நீ நல்லவர், வல்லவர், நன்மை செய்கிறவர். அப்பா உம்முடைய நாமத்தை ஏற்றுகிறோம். நீரே பரிகாரியான கர்த்தர், நீரே எங்களுக்கு விடுதலை தருகிறவர், நீரே எங்களை ரட்சிக்கிறவர். ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை துதிப்போம். அவரே நம்மை மீட்கிறவர். அல்லேலூயா. அவரே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுயாரத்தை தந்த தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமுள்ள தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி இயேசுவே, நன்றியோடும் துதிக்கிறோம், நன்றியோடும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஜெபம் செய்ய போகிறோம். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான ஞாயிறு நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதித்தோம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் பாவத்தில் மரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அவர்களை ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஓசானா, நீரே ரட்சகர் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உடனடியாக இப்பொழுதே நீ ரட்சிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக ஜனங்கள் இப்பொழுது யுத்தத்தினால் ஆண்டவரை வீணாக மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை ரட்சியம் ஆண்டவரே. தேசங்கள் தோறும் தத்தளிப்போடு இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி கண்களை குருடாக்கி வைக்க பொல்லாத சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடி நான் ஒவ்வொருவரும் பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இன்னுமாக ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவர், அதுபோல மற்றவர்களையும் ஆண்டவர் நாங்கள் ரட்சிக்கத்தக்கதாக தேவனுடைய பலம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வருகைக்கு முன்பாக கர்த்தாவே, உடைய வருகையில நாங்கள் திரளான ஜனக்கூட்டங்கள், திரளான மக்களை கண்டேன் என்று அந்த யோவான்ல சொல்லப்பட்ட யோவான் சொல்லுகிறபடி அந்த இடத்தில் வெளிப்படுத்தும் விஷயத்திலே ஆண்டவரே நாங்கள் இரத்த சாட்சிகளாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் துதிகளை ஏறெடுக்கத்தக்கதாக வரப்போற மெசியாவை கொண்டு ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே ஜனங்கள் பெருக கிருபை செய்யும் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வலது கைக்கு ஆண்டவரே இந்த நாட்களை அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, திடப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கிப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுமே குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற ஆராதனையின் கூட இந்த மகிமைப்படும். சனிக்கிழமை நடக்கிற உபவாச கூட்டத்திலும் கூட இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டு நாள் ஆராதனையில் ஜனங்கள் கூடி வரை கிருபை செய்யும். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்கள் மறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை சந்திப்போம்.